வணக்கம் சொந்தங்களே. நான் இன்னைக்கு ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். இது வந்து சுமார் ஒரு 2 நாள் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு தான் நான் பார்த்தேன். பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி லோன் வாங்கி ஒரு ஓட்டுநர் வந்து தற்கொலை பண்ணி கடன் மேலே கடன் வட்டி மேலே வட்டி கட்டி தற்கொலை பண்ணி இறந்துட்டதாகவும், அவர் வந்து சாகிறதுக்கு முன்னாடி வீடியோ பதிவிட்டு ஒரு விழிப்புணர்வு கொடுத்துட்டு இறந்துருக்கிறதாகவும் வந்து ஒரு நியூஸ் பார்த்தேன். அவங்க குடும்பம் எல்லாருமே அழுதுட்ருக்காங்க. ஸோ கிரெடிட் கார்டு இப்போ வந்து பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா, கொடுக்கும்போது பேசி பேசி நல்லா கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க போடுற அந்த வட்டி அதெல்லாம் வந்து நம்ம வாங்கின அமௌண்ட்டுக்கு மேலே ஜாஸ்தியாக போயிட்டே இருக்குது. இது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த பதிவை எதுக்கு போடுறேன் அப்படின்னா, தயவுசெய்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணுங்கள். நிறைய வந்து என்ன சொல்கிறது, நம்ம சம்பாதிக்கிறதே கொஞ்சமாக இருக்கும். நிறைய வந்து வட்டி கட்ட முடியுமா? நம்ம யோசிச்சு பாருங்கள். கடன் வாங்கி தான் ஒரு பொருளை வாங்கணுமா, இல்லை எதுவும் பண்ணணுமா? நம்ம கையில் இருக்கிறத வச்சு மூவ் பண்ணிட்டு போகிறது, இல்லை தெரிஞ்ச யார்கிட்டையாவது வாங்குறது, இல்லை வந்து நம்ம உடன்பிறப்புகள் இல்லை யாராவது வந்து இருக்கவங்கள்ட்ட வாங்குறது, ஏதோ ஒரு பேங்க்கில் கொடுக்குறாங்க, இல்லை வந்து யாராவது வந்து இந்த மாதிரி ஃபினான்ஸில் இருக்கவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறம் போய் அதுக்காக அவங்க வட்டி அதிகமாக போட்டே இருந்தால் கூட நம்ம வந்து யார்கிட்ட அதை போய் சொல்கிறது, எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறது? நம்ம கட்டின அதாவது வாங்கின கடனுக்கு மேலே கொடுத்த வட்டி எப்படி கிளைம் பண்ணுறது, எதுவுமே நமக்கு தெரியாமல் முழிக்கிற மாதிரி ஆகிடும். அப்புறம் கடைசியில் இதில் தான் கொண்டு வரும் விடும். எப்படி குடிப்பழக்கம் வந்து குடும்பத்தை வந்து அனாதையாக்குதோ, உள்ள குட்டிங்களெல்லாம் தெருவில் நிற்க வைக்குதோ குடிப்பழக்கம், அந்த மாதிரி இந்த கிரெடிட் கார்டு வாங்குறதும் கடைசியில் அந்த நிலைமைக்கு நம்மளை கொண்டு போயிடுங்க. இது ஒரு வகையாக நூதனமாக உயிர்கொல்லி மாதிரி இந்த ப்ரெசண்ட்டாக வந்து பரவிக்கிட்டு இருக்கு. ஜாக்கிரதையாக இருங்க. தயவுசெய்து கிரெடிட் கார்டை அவாய்ட் பண்ணுங்கள். அப்படியே யூஸ் பண்ணாலும் ஒரு லிமிட்டோடு வச்சுக்கோங்க. தெரியாத ஆளுங்கள்ட்ட தெரியாத ஒரு பேங்க்லேருந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக வாங்கிடாதீங்க. அது நம்ம உயிரையே எடுத்துகிட்டு போயிடுது.